சித்தப்பு அந்த இடத்த தான் தங்கமுமே 50 லட்சத்துக்கு முடிச்சு பத்திரம் எழுதியிருக்கான். நீங்க என்னன்னா இன்னும் அந்த இடத்துக்கு தரவு பார்த்துக்கிட்டு திரியிறீங்க. அதெல்லாம் கை மாறி போயாச்சு. இனிமே நீங்க அந்த இடத்த விட்டுட்டு வேற வேலை சொல்லிய பாருங்க. என்னலை சொல்ற மாரிமுத்து, அந்த இடத்துல 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கானா தங்கம்மாவே. அது 30-35 லட்சத்துக்குள்ள தேரும். என்கிட்ட வந்திருந்தான்னா நானே அந்த 30-35 லட்சத்துக்கும் முடிச்சு கொடுத்துருந்துருப்பேன். எவங்கிட்டயே போய் 50 லட்சத்துக்கு ஏமாந்துலாம் இருக்கான். மோகன் எனக்கு நல்ல பழக்கம். அவன் எனக்கு 30க்கே முடிச்சுதான்னு சொல்லிதான் என்கிட்ட சொன்னான். நான் ஒரு 30-35க்கு பேசி எடுத்து கொஞ்சம் கமிஷன் வாங்கிடலான்னு பார்த்தேன். 50 லட்சத்துக்கு எவன் தரவு பார்த்து கொடுத்த அவனுக்கு. அதெல்லாம் அவரு ஆரம்பத்துல சொல்லும் போது அப்புறம் அவன் இவனும் போட்டி போட்டு அந்த இடத்துக்கு ரேட்டு ஏறி போச்சு. அதனால 50 லட்சத்துக்கு கடைசியா முடிச்சிருக்காவ. போச்சா அதுல கமிஷன் போச்சா எனக்கு. நானும் தரவு பார்த்து ஏதாவது கட்ட நட்டைக்கு நம்மளுக்கும் கை செலவுக்கு ஆகும் ஏதாவது ரெடி பண்ணலான்னு பார்க்க ஒன்றும் முடிய மாட்டேங்க. போற வர பொம்பளையில ஆறு பார்த்துக்கிட்டு இருந்தா போதாது. 4 பேர்கிட்ட போய் பேசி எடுத்து யாரையாவது பிடிக்கனால. ஆனா நீ வேற சும்மா இருல. என்ன வரத்து வர இனிமே இவனை பள்ளியோடத்துல இருந்து வீட்டுக்கே சேர்க்கப்படாது. 100 பொட்டு கடலை கொடுக்கணே. சரிம்மா. வேற எம்மா மீனா, என்ன மாமா இந்தத்துக்கு காலையிலே போட்டு பிள்ளைய அப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு போற. வேற பள்ளிக்கூடம் போக வேண்டாமா பிள்ளை? ஒரு 4 நாள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டா உடனே அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அடுத்து போகிறதுக்கு தோணாது. அவனை அடிச்சு இழுத்து தான் கொண்டு போய் விடணும். அது போவா அவனே போவா. இப்ப சின்ன பிள்ளை தானே. அவனை மோண்டுட்டு அடக்க பிள்ளையே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டு அதுக்குள்ள பாடா படுத்துறீல. அட நீங்க வேற சும்மா இருங்க மாமா. 5ல விளையாதது 50ல விளையாதும் பாவல்ல அந்த கதையா தான் இருக்கும். இப்பயே கொண்டு பள்ளிக்கூடத்துல போட்டு எல்லாம் படிக்க வச்சாதான் அது நாளைக்கு நல்ல நிலைமையில இருக்கும். வேற வளர்ந்ததுக்கு அப்புறம் படிக்காம உங்களை மாதிரி தான் டீ கடையிலையும் பொட்டி கடையிலையும் உட்கார்ந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்கானு. வேற ஒண்ணும் இல்லனே, துவையல் அரைக்கிறதுக்கு தான் வேணும் பார்த்துக்கிடுங்க. நான் இப்ப காசு கொண்டு வரல, அப்புறம் கொண்டு வரட்டுமா இல்ல கணக்குல எழுதிக்கிட்டீங்களா? கணக்குல எழுதிக்கிட்டியே. ஏற்கனவே நீ ஒரு 150 ரூபாய் தர வேண்டி இருக்கு. அது கூட சேர்த்து எழுதிக்கிட்டேன். சரிண்ணே பாரு. இப்போ ஒரு சிகரெட் கொடுங்க. கோல்டு ஃபிளெக்ஸா இது? அதான் கொடுங்க. என்னப்பா மாட்டை திருடி புட்டியேன்னாவ உங்களை ஊரை விட்டு விரட்டி இருப்பாவுன்னு பார்த்தா இன்னும் இங்கதான் இருக்கீங்களாக்கும். யாரு சொன்னது நாங்க மாட்டை திருடணும்னு? ஊருக்குள்ள பேசிட்டாவ. அதைத்தான் சொன்னேன். மாட்டை திருடி வித்துப்புட்டு மாட்டை காணும்ட்டு அடக்காவ தேடிட்டு அடக்காவ தலைவர் வீட்டுலன்னு. அதோ இங்க பாருங்க, மாடெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அது பக்கத்து ஊர்ல வேற ஒரு மாட்டு கூட சேர்ந்து போயிருச்சு. கொண்டு இப்ப பிடிச்சு கொண்டு போட்டிருக்கோம். அதானே மாட்டை திருடுனா வேற வீட்டுல வச்சுக்கிட்டு இருப்பாவளாக்கும். நீர் வேற ஒருத்தர் சும்மா இருக்க சித்தப்ப. எல்லாம் டீ கடையில பேசிட்டானுவ. அதைத்தான் சொன்னேன். எப்ப இந்த சிகரெட்டு வேற என்னப்பா வேணும்? இருங்க ஒரு தம்மு போட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா நான் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போறேன். போகும்போது டயர் பாக்கெட் தான் தேவைப்படும். திருட்டு பயலுவல வேற நம்ப முடியாதுல்ல எப்ப என்ன பண்ணுவானுவன்னு. அதான் எல்லாம் பேசிட்டாங்க. அதை சொன்னேன். சும்மா இருப்பா நீ வேற. அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாருவ. என் கடையிலே கணக்கு வச்சிருக்கானுவ. நானே நம்பி கொடுக்கேன். நல்ல பயிலுவதான். காசெல்லாம் கரெக்டா தந்துருவானுவேன். பாத்தீங்களா பாஸ் நம்மளை பத்தி எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு. இதுக்கு தாமல இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம போயிருவோம். நல்லா லம்பா ஒரு வீட்டை பார்த்து குள்ள அடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. என்ன பாஸ் நீங்க நம்ம திருடாமலே திருடிட்டாங்க. அவ வேற நம்ம திருடிட்டு போனோம்னா அப்புறமா நம்மள இந்த ஊர் பக்கமே மறுபடியும் சேர்க்க மாட்டாங்க பாஸ். வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருணும்ல. அப்புறம் மறுபடியும் எதுக்கு அந்த ஊருக்கு வரணும்? நான் நல்லா எல்லா வீடும் நோட்டம் விட்டுட்டேன். இந்த வீட்டுல எல்லார் வீட்லயும் குறைஞ்சது 30-40 பவுன் இருக்கும். கோயில் கூட திருவிழா விசேஷம்னா அவ்வளவு கழுத்து நிறைய போட்டுட்டு வருதுவ. எல்லாம் எங்க வச்சிருக்க வேணுதான் இன்னும் தெரியல. ஒரு நாள் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு லம்பா அடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கணும். பாஸ் சும்மா இருங்க பாஸ். 2 நாள் மாடு காணாம போனதுக்கே நம்ம மேல பழி ஆகி போச்சு. இப்படிதான்ல எல்லா பழியும் நம்ம மேலதான் தூக்கி போடுவானுவேன். அதுக்குதான் சொல்றேன். ஒரு நாள் திருடிட்டு எஸ்கேப் ஆயிடுவோன்ட்டு சொன்னா கேளு. உன்னைய மட்டும் விட்டுட்டு போனா உன்னைய நொங்க எடுத்துருவானுங்க. எங்க போனா கூட இருந்தவே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாம இருக்காதுன்னு உன்னைய கொண்டு போடுவானுவேன். அதனாலதான் நான் வேற போகாம இருக்கேன் உனக்காண்டி. நீயும் கூப்பிட்டா வரமாட்டேங்க. எங்க சுவார் கண்ட இடம் சொற்கொண்டு இங்கேயே இருந்துகிட்ட. பாஸ் நம்ம கடந்து ஒவ்வொரு இடமும் திருடி மாட்டிக்கிட்டு களி தின்னுக்கிட்டு விளையதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல பாஸ். ஆடு மாடு மேல மேய்ச்சிக்கிட்டு கிடைக்கதையும் வெந்ததையும் தின்னுபிட்டு இங்கேயே சாப்பாடு கறி சோறு கிடைக்குது, மீன் குழம்பு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நல்லா தின்னுட்டு நல்லா வாழ்றோம் பாஸ். இந்த வாழ்க்கையில மண்ணெளி போட பாக்கியில பாஸ். டேய் ஒவ்வொருத்தர் கழுத்துலையும் கிடக்கிற சங்கிலி எப்படி என் கண்ணை உறுத்துதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் என் கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல நாள் திருடுனவன் கை சும்மா இருக்காதுல பரபரன்னு தான் வரும். உனக்கு தான் அதோட இது தெரியல பாஸ். சும்மா இருங்க பாஸ். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் பாட்டுக்கு திருடிட்டு ஓட போறேன். நீ இந்த ஊர்லயே கிடந்து சாவு போற வேறு பாஸ். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க பாஸ். நீ கடைசி வரை இப்படி தான் இருக்க போற. நம்ம தெக்க மரகதம் மோவன் ஊர்ல இருந்து வந்திருக்கா. நீ பாத்தியா இல்லையா? கோயில் விசேஷம் ஞாத்தி கடனுக்கு எடுத்துக்கோ வந்துருப்பாவோ போல இருக்கு. வந்துட்டு ஊருக்கு பொங்கல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டாவல.
அப்படியா கிளம்பிட்டானா? அவன்கிட்ட 150 ஏதாவது கேட்கலாம்ல பார்த்தேன், அதுக்குள்ள கிளம்பிட்டானா? ஆமா, ஊருக்குள்ள வரவேன்ட்ட ஊர்ல இருந்து வந்தானா 10 20 50ன்னு வாங்குங்க. அப்பதானே நல்லா உங்களை மெச்சுவாரு. அட சும்மாப்பா, ஊர்ல இருந்து வந்திருக்கான், வந்தவங்கிட்ட ஒரு தாயா பிள்ளையா பழகி அப்படி கேட்டு வாங்கி பழகுனாதான் அவரு நம்மள அப்படி பேசுவான், ஞாபகம் இருக்கும். அதுக்காண்டிதான். சாவ போற காலத்துல இது உனக்கு தேவையா போய் சும்மா கிடையும். வேற நமக்கும் கை செலவுக்கு காசு வேண்டாமா? சும்மா இருல. நீ சும்மா 10 ரூபா துட்டுக்கு ஏதாவது தருவியா? ஒரு வாழைப்பழம் கூட சும்மா தரமாட்ட. என்ன ஒரு தயிர் பாக்கெட் கொடுங்க, 2 ஊறுகாய் பாக்கெட் கொடுங்கண்ணே. சரிப்பா. ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் தான் இருக்கு, பரவாயில்லையா? இலை ஊறுகாய் தான் இருக்கு. பரவாயில்ல கொடுங்க. 10-11 மணிக்குள்ள 4-5 குறைய போட்டுட்டேன்னா மீன் வந்துச்சுன்னா வாங்கிட்டு குறைய வச்சுட்டு தோட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். எங்க மீன்காரன் வாரானா வரலையான்னு ஒன்றும் தெரியல. வரலன்னா கருவாட்டு கறியை வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். லட்சு லட்சு இவனு எங்க லட்சு படலையை திறந்து போட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? அங்க ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு நடக்கு. ஐயே, யாரு திறந்து போட்டு போனாலும் தெரியலையே. பத்தி விட்டீங்களால? அதெல்லாம் பத்தி விட்டுட்டா. ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாயா முனிறிய? இல்லடா, சடை பின்னி பூ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா லட்சு, நீங்க தோட்டத்துக்கு போயிருப்பியன்னு பார்த்தா அங்க வீட்டுலதான் இருக்கீங்க. ஆமாடா, மீன்களும் கொண்டு வந்தாலும் வாங்கிட்டு கறி வச்சுட்டு தோட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இனிமேதான் போகணும். காலையில எங்க வீட்டுக்காரர் கிளம்பிட்டாரு. நான் பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு கிளம்பிட்டாளுத. வேற எங்க அக்காலும் இப்ப வீட்டுல இல்ல, அவளும் அங்க கிளம்பிட்டாளா அவ வீட்டுக்கு பிள்ளையெல்லாம் கூட்டுக்கிட்டு. அதனால வீட்டிலே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த போலந்தெல்லாம் கிடந்துச்சு. அதான் அதை கொஞ்சம் வாந்தி எடுத்து போட்டிருந்தேன், நினைச்சு போட்டிருந்தேன். சரி, அதான் ஒரு 4-5 குறைய போட்டு வச்சுட்டேன்னா பறவை தலை கட்டிக்கிடலாம் அந்திக்கினாலும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். பாய வேற கொடுத்தனா அதுக்கு கை செலவுக்கு ஆகிடும்ல. அது சரிதான். ஆமா, நாளைக்கு சடங்கூடு இருக்குல்ல, சடங்கூட்டுக்கு போகணும்ல. சடங்கூட்டுக்கு எவ்வளோக்கா மொய் கொடுக்கலான்னு இருக்கிய? யாருக்குலாம் சடங்கு? நம்ம தேவி மோவா, அவ பெரிய மனுஷியா இருக்கலாம், உங்களை கூப்பிடலையா? எனக்கு தெரியாத. அவ தண்ணி ஊத்தியன்னு எதை என்னையும் கூப்பிடலையே. நாளைக்கு சாயங்காலம் தான் தண்ணி ஊத்தியாவலாம். அப்ப பொறுமையா கூப்பிடலான்னு இருப்பாளா இருக்கும் அந்த தெரு வரைக்கும். அப்ப கூப்பிட்டுட்டு அப்புறம் நேரம் ஆயிட்டுன்னு அப்புறம் பேருப்பாளா இருக்கும். நாளைக்கு தான் நேரம் கிடக்கல, நாளைக்கு பாத்துக்கிடலான்னு பேருப்பாளா இருக்கும். இப்போ பரவாப்ப கூப்பிட வருவா. என்னம்மா தெரியலையே. 3 5 தண்ணி ஊத்தியல. நாளைக்குன்னா 5 அவமா இருக்கும். ஓ சரி சரி. அதான் மொய் எவ்வளவு வைக்கலாம் என்ன, நீங்க எவ்வளவு வைக்க போறீங்கன்னு கேட்கலாம் தான் வந்தோம். உனக்கு ஓவிட்டு அவசரத்துக்கு அவ எவ்வளவு வச்சாலும்னு பாரு, பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வை. என் மூளுக்கு 2 பேருக்கும் ஒருத்திக்கு 100 ரூபா தான் வச்சிருந்தா, இன்னொருத்திக்கு 200 ரூபா வச்சிருந்தா. நான் சேர்த்து ஒரு 300 ரூபாயா வைக்கணும். 300 301 வச்சு வைக்க வேண்டியதுதான். அப்படியே அவ கூப்பிட்டான்னா. அப்பா 300 ரூபா வைப்பீங்களா? அப்ப நம்மளாம் கட்டுப்படி ஆகாதுமா அவ்வளவு. நம்ம ஒரு 200 ரூபா 100 ரூபா இல்லை 200 அதை தாண்டிலாம் வைக்க மாட்டேன். என் மோ வயசுக்கு வர இன்னும் 4 கிடக்கு. அதனால எனக்கு இப்போதைக்கு அவளுக்கு ஒரு 100 இல்லை 150 வச்சாலும் போதும். பிச்சைக்காரி மாதிரி 150லாம் வைக்காதலா, முழுசா ரவுண்டா வை. முழுசா ரவுண்டாட்டா இப்போ 100 ரூபாயா வைக்கட்டுமா? இப்பெல்லாம் 100 ரூபா கொண்டு போய் மொய் கொடுத்தனா காரி துப்பி விடுவாவ. ஒரு 200ஆவது டீசெண்டா வைலா. ஆமா, ஒரு 200 வை. நான்லாம் வெறும் மொய்க்க வர கொடுத்துட்டு வர ஆளு. என்கிட்ட வை 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 நீக்கிட்டு அடக்கியல. வாங்கி எட்டுக்கிட்டு மிதிச்சுனா பறந்துருவா பத்துக்க, தூர வைரங்க. பண்ணு, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நம்ம மொய் கவர் இன்னைக்கு வச்சிருவோம். நாளைக்கு அவியலும் நமக்கு வந்து செய்வாவளா செய்ய மாட்டாவளான்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் என்னத்துக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, நீங்களெல்லாம் எவ்வளவு வைக்கியன்னு தெரிஞ்சுக்கிடலாம்னு தான். எக்க ராணி அக்காக்கு அங்க போய் எல்லாம் வீடு செட் ஆயிடுச்சாமா? ஆமா, எல்லாம் செட் ஆயிருக்கும். நான் இன்னும் வேற எதுவும் போன் அடிச்சு கேட்கல. போயிட்டேன்னா சரி பத்திரமா எல்லாம் பார்த்து இருங்க, என்ன அக்கம் பக்கம் எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கிடுங்கன்னு. சரி பார்த்துக்கிட்டே வேற அவளும் வேலையில பிஸியா இருந்திருப்பா. ரொம்ப நாளா தோட்டம் கிட்டம் வீடு வீடு எல்லாத்தையும் போட்டு வந்திருந்தால, அதை பார்த்துட்டு அடப்பான்னு நானும் வேற போன் அடிக்கல அவளுக்கு. அவ அங்க இல்லாதது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. நம்மளாம் ஒரு நாள் போமுக்க போய் ராணிக்காவை பார்த்துட்டு வருவோம். ஆமா போகணும் ஒரு நாள் போகணும். லட்சுமி இவ்வளோ இங்கதான் இருக்காளுவளாக்கு. வாங்கக்க, மாடு காணாம போச்சு, நீ எல்லாம் அது வந்துருச்சா? ஆமா லட்சுமி, பக்கத்தூர் மாடு கூட போயிருச்சு போல இருக்கு. அங்க இருந்து விவரம் தெரிஞ்சு மறுபடியும் போய் நாங்க பிடிச்சிட்டு வந்தோம். பரவாயில்ல, மாடு போச்சுன்னு 2-3 நாளா உங்களை ஆளே ஒரே பணாத்திட்டு நடந்தியலான்னு பார்த்தேன். ஆமாடே, மாடு வந்தப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இந்தா வாழைப்பூ 2 வாழைப்பூ எடுத்துக்கிட்டு வந்தேன். அங்க தோட்டத்துல வாழை மரத்துல நிறைய வாழைக்குள்ள வெட்டியிருந்தாவில, அதுல இருந்து வாழைப்பூ நல்ல வாழைப்பூலாம் கிடந்துச்சு. அதான் ஒரு 2 சரசுக்கும் கொடுத்துட்டு உனக்கு 2 எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன் பத்திராளிக்கா, எங்களுக்கெல்லாம் தர முடியல வாழைப்பூ?
அப்படியே வாழைப்பூ தந்தனா அப்படியே செஞ்சுட்டு தான் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் மறுவேளை பாப்ப பேரு நீ அந்த ஆளை கடந்து நாசமாக்குவ தேவையா அதான் உனக்கெல்லாம் தரல பெரிய பொண்ணு உன் வீட்டுல உன் மாமியார் இருந்துச்சு அதுகிட்ட ஒரு 4 வாழைப்பூ கொடுத்துருக்கேன் ஆ சரி மைனி. லட்சுமி வாழைப்பூ பொரியல் பண்ணலாம் என்ன வாழைப்பூ வடை கூட பண்ணலாம் வச்சு எவ்வளவு ஒருத்தி ஏதாவது செஞ்சு கொடுத்தா திங்களான்னு இருப்பா. அட சும்மா இருங்கக்க நீங்க தான் தர முடியல ஒன்னும் தர்றையிலையும் தர விட முடிய போல இருக்க உட்கார்ந்துக்க ஏதோ வேலை கிடக்கு வேலை என்ன வேலை இன்னும் மதியத்துக்கு சமைக்கணும் இனிமேதான் சாப்பாட்டு வேலையா பார்க்கணும் கொஞ்ச நேரம் வேணா இருந்துட்டு போறேன். சின்னவனும் காலேஜ் போயிருப்பாள்ல ஆமா போயிருக்கா அவளுக்கு தான் நல்ல நல்லா வரனா வந்துட்டு இடக்கு அவர் அப்பா தான் வேண்டான்னுட்டு இடக்காரு. மைனிய சும்மா இருங்க, பச்சை பிள்ளைய போட்டு இப்ப கல்யாணம் கிட்ட அடக்கலையா? அதானே உங்க அண்ணன் மகனுக்கு கட்டி வைக்கணும் நீ அது என்னாச்சு எங்க அண்ணன் முண்டாட்டி அவ பிள்ளைக்கு வெளியில பெரிய இடமா எடுப்பாளா பொண்ணு எடுப்பாளா அதனால நீ என்ன எடுத்துட்டு போய் இன்னும் விட்டுட்டேன் நானும். ஆனா வேற சம்மந்தம் எனக்கும் வேற இடத்துல இருந்துலாம் வருது நல்ல வசதியான குடும்பமா நீங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கிட மாட்டேக்காரு பச்சை பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ண பாக்கியன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அடக்காரு அதனால அப்படியே இருக்கு. பாடிக்க பிள்ளைய போய் கல்யாணம் அடக்கல. ஆமாக்கா சும்மா இருங்க நானே பாருங்க என் வீட்டு பிள்ளைல நான் இந்த வருஷம் முடிச்சிருவா சந்தியாலாம் அவளுக்கே நான் இன்னும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கல. சரி அவ்வளோ படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமாவது வேலை பார்க்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கிடலான்னு இருக்கேன். சரிதான் நல்லா வரணும் ஆனால் வரும்போதே முடிக்கலன்னா அதுவும் வேற தள்ளி போயிரும்ல 20-25 வயசுக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கு மேலாம் போச்சுன்னா வேற குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறது கஷ்டம். அப்படியெல்லாம் இல்லைக்க அதெல்லாம் ஒரு 27 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போதான் பிள்ளைகளுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஆமா உமா சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சரியாதான் படுது. உங்க மவுளுக்குலாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு தள்ளி விட்டுட்டா போதும் அப்படிதானே? சும்மா இருளா வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க எங்களுக்கு தான் தெரியும். ஏன் வயிற்றுல நெருப்பை கட்டுறீங்க அதை கீரை ஓரமா போடுங்க அவிஞ்சிட போது வயிறு. இதுக்கு தான் இவ்வளோ இருக்க இடத்துல நமக்கு இருக்க பிடிக்காது. சரி பத்திராலேக்க கோவப்படாதீங்க அவளோட பற்றி தான் உங்களுக்கே தெரியும்ல. பரவாயில்ல லட்சுமி நான் கிளம்புறேன். நீ சீட்டு பேசாம மட்டும் நான் உனக்கு சாயங்காலமா தாரேன் கொஞ்சம் கட்டிடு என்ன. நான் இங்கே மாமன் உடம்பு சரியில்லாம இருக்காரு அவரை போய் பார்க்க போகணும் அதனால வரதுக்கு நேரம் ஆகும். அதனால நான் உங்கள்கிட்ட பைசாவை தந்துட்டு போறேன் நீ கட்டிடுன்னு. சரிக்க மைனியா இருங்க, என்ன சின்ன பிள்ளை கணக்கா பொசுக்குன்னு குவாச்சிக்கிட்டு போறிய? விக்ரமாயத்தனை தொங்குன வேதாளம் கணங்கா பொசுக்குன்னு குவாச்சிக்கிட்டு ஓடிடுவீங்க. வாயை மூடலாம் நீங்களும் இருக்க இடத்துல இருந்தா வழங்குமா. நான் போறேன் எனக்கு நிறைய வேலை ஜோலி கிடக்கு. நீங்களும் இருக்க வேலை ஜோலியெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து இருப்பீங்க அதுமாதிரி என்னால் இருக்க முடியாது. இப்போதான் வேலை கிடந்தா கிடக்குது மதிய சாப்பாடு தான் பார்க்கணும் பொறுமையாக பார்த்துக்கிறியே நீயே. இப்போ என்ன கிளம்புறிய நீ வாயை மூடலாம் குரங்கு. வரேன் லட்சுமினா. சரிக்க ஜெகன் முகினில் வர குட்டி பிசாசு கணக்காவே இருக்கு பாரு. எங்க மைனியை கிண்டல் பண்ணனா மீச்சு தள்ளிடுவேன் அம்மா. அடையப்பா மைனியார கிண்டல் பண்ணது என்ன கோவம் வருது பெரிய பொண்ணுக்கு. பத்தியில லட்சு வேற பின்ன அண்ணன் முண்டாட்டி இல்ல கோவம் வரதான் செய்யும். நீங்களும் சும்மா இருக்கலால ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அதை பொம்பளை எப்ப பார்த்தாலும் ஓட விட்டுறீங்க. அதுக்குதான் நீங்களும் வந்து அது இருக்கவே மாட்டேங்க. நான் தான் வல்லாதலையே இருக்க சொல்லுவேன். நீங்க இல்லாத நேரத்துல வந்துச்சுன்னா மணி கணக்கா இருந்து பேசும். நான் இப்போ ஒண்ணுமே சொல்லலையே சும்மா எதையாவது சொன்னாலே அது உடனே குறைச்சிக்கிடுது. நம்மளுக்குள்ள பேசுற மாதிரி தான் நான் பேசி அவியகிட்டையும். அவியலுள்ள எங்க மாமியார் மாதிரி என்ன சொன்னாலும் குத்தமாக தான் தெரியும். அவியலுக்கு நம்ம என்ன பேசினாலும் பிடிக்காது. அதுக்கு நாங்க என்ன செய்ய என்னமோ போங்க. சரி வாழைப்பூ வச்சு என்ன செய்ய தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல அங்க கொண்டு போய் வாழைப்பூ வடை சுட்டுருவோம். ஆமா பத்தியா வடை சுடலாம். சரி அப்படி வீட்டுல இருந்து எண்ணெய் கொண்டு வந்துரு. பெரிய பொண்ணு நீ வீட்டுல இருந்து பருப்பு கொண்டு வந்துரு. மீதி எல்லாத்தையும் நான் போட்டு செஞ்சுக்கிடுயே வேணா தோட்டத்துல வச்சு செய்வோம் சரியா. என்னது எண்ணெய் கொண்டாடணுமா? ஆமா ஏன்டா ரேஷன் கடை பாமாயில் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாசம் இனிமே தான் வாங்கணும். உங்கள்கிட்ட இருந்தா கொண்டு வா வடை சுட்டுருவோம். என்னது இது லட்சி என்னால இப்படி கேட்காத இன்னைக்கு என்ன இப்படி கேட்குது. பருப்பு எங்கள் வீட்டில் ஏகப்பட்டது கிடக்குக்கு. பருப்பே திங்காது எங்கள் மாமியார்லாம். பருப்பு குழம்புனாலே அதுக்கு அலர்ஜி. அதனால நான் எங்கள் வீட்டில் பருப்பு நிறைய கிடக்கு நான் தூக்கிட்டு வரேன். எல்லாம் பெரிய பொண்ணு அப்படியே ரேஷன் கடை என்ன உங்க வீட்டில் கிடக்குமா? ரேஷன் கடையில் என்ன சும்மையா தரான்? கடந்த கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொல்ல வந்தேன். நான் பருப்பு நீ எண்ணெய் எப்படி கொண்டு வருவியோ தெரியாது கொண்டு வந்துரு. ரைட்டு விட்டு நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா டீல் ஓகேக்கா. சரி கொஞ்சம் தள்ளி உட்காரு. பாய் ஓலை மேலே உட்கார்ந்துக்கிட்டே நான் என்ன நீ பாய் முனைவேன் ஒரு 4 குறைய போட்டுடலான்னு பார்த்தேன். பேசி இதில் உட்கார்ந்து 4 குறைய போட்டேன்னா பிறகு தலை கட்டிக்கிடலாம். இல்லை ஓலை எல்லாம் காஞ்சி போயிடும்.
நீங்க முனைங்க நாங்க உங்களுக்கு கம்பெனி தரோம். சொல்லுங்க சீனியர். சோனி நீ எங்க இருக்க? நான் எங்க இருப்பேன்? காலேஜ்ல தான். ஐயோ காலேஜ்ல இருக்கியா? சரி அப்ப ஈவினிங் கால் பண்றியா? பரவாயில்ல சீனியர், சொல்லுங்க. நான் லைப்ரரியில தான் இருக்கேன். நீங்க கால் பண்ணும்போது நான் எடுக்க முடிய மாட்டேங்குது, நான் கால் பண்ணும்போது நீங்க எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்படியே பேசவே முடியல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இல்ல உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா என் கூட கொஞ்சம் பேசுறதுக்கு வருவியா? என்னாச்சு சீனியர், வாய்ஸ் டல்லா இருக்கு? என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னைய பார்க்கணும். ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வருவியா? நாங்க வரேன். சரி வரேன். யாருமா அது லைப்ரரிக்குள்ள ஃபோன் பேசிட்டு இருக்கிறது? சரி சீனியர், நான் அப்புறம் பேசுறேன். லைப்ரரியில இருக்கேன். சரி. யார்கிட்ட என்னோட சுச்சுவேஷனை சொல்றதுனே தெரியல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு இந்த பிள்ளை கிட்ட தான் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம் போல தோணுது. சரி ஈவினிங்கா பார்க்கலாம். என்னாச்சு இந்த சீனியருக்குன்னு தெரியலையே, வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பு சரியில்லையான்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்றாரு. ஈவினிங் வேற மீட் பண்ணுன்றாரு. என்னாச்சு? சரி, எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் பார்த்துக்கலாம்.